இறங்குடா. ஏன் காவேரி, ஏன் இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சாங்க? இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது நான் மட்டும் எப்படி காவேரி தனியா தெரிஞ்சேன்? ஏன் அவங்களுக்கெல்லாம் என்ன இந்த வீட்டுல ஒருத்தனா தெரியல? ஐயோ மாமா, அப்போ எல்லாரும் அந்த வீட்டுல பொருளாதார பார்த்திருக்காங்க. அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணா. அண்ணா அழாதண்ணா. வீரா, இது உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? தெரியும் மாமா. ஓ, உன் புருஷன் நிரபராதின்னு தெரிஞ்சும் இந்த உண்மையை நீ வெளியில சொல்லல? அவ்வளவு கஷ்டப்படும் போதும் அத உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டேல்ல? ஏன் வீரா? அது இல்ல மாமா, சொன்னா நீங்க இப்படி வருத்தப்படுவீங்கல்ல, அதனாலதான். உனக்கு இது எப்பமா தெரியும்? இல்ல இல்லம்மா, சும்மா தெரிஞ்சுக்கத்தான் கேக்குறேன். ஏன்னா நான் எத்தனை நாளா முட்டாளா இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அண்ணா இல்ல சொல்லு, உனக்கு இந்த உண்மை எத்தனை நாளா தெரியும்? எனக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்பவே தெரியும்ண்ணா. ஆக்சிடென்ட் ஆனப்பவே தெரியுமா? அப்போ நீதான் இதை என்கிட்ட முதல்ல மறைச்சிருக்க. அண்ணா அப்படி இல்லைண்ணா. அப்பெல்லாம் இவங்க உனக்கு யாருன்னே தெரியாது. எப்படி நம்ம வீட்டுல நீ மட்டும்தானே இருந்த? தொடர்ந்து பேசுடா, இப்பவாவது பேசுடா. நீங்க என்ன நெருக்கிறதும் அடிக்கிறதும் புதுசு இல்லப்பா. ஆனா ராகவன் அப்படி இல்லை, அவன் தாங்க மாட்டான். நீங்க திட்ட கூட வேண்டாம், லேசா முகம் சுழிச்சா கூட திரும்ப நீங்க அவன்கிட்ட பேசுற வரைக்கும் சரியா தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான். அதவே சொல்லி சொல்லி புலம்புவான். இப்ப அவன் ஆக்சிடென்ட் பண்ணி அவனால ஒரு உயிர் போயிருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படிப்பா தாங்குவீங்க? நாள் கழிச்சு இப்பதான் உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்ப கூட அடுத்து என்ன நடக்குமோன்னு தான் எங்களுக்கெல்லாம் கைகாலெல்லாம் நடுங்குதுப்பா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்குப்பா. நான் செத்து போயிடுவேன்னு பயந்துட்டீங்களா? ஆமாப்பா. என்ன மாமா நீங்க? நான் ஏன்னா திரும்ப திரும்ப இப்படியே பேசுறேன்? அடிச்சு தாங்காம நெஞ்சு புடிச்சு உட்கார்ந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? இப்படிலாம் பேசாதீங்கப்பா. பாத்தியா காவேரி, நாம பெத்த பசங்க என்ன பார்த்து பயப்படுறாங்க. காவேரி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கானுங்க. அப்பனா நான் தோத்து போயிட்டேன் காவேரி, தோத்து போயிட்டேன். காவேரி பொண்ணு, நீ இருந்திருக்கணும். இல்ல நீ போகும்போதே கூட நான் சேர்ந்து வந்திருக்கணும். ஐயோ
நான் என்ன பேசுறேன் நீ இத்தனை வருஷம் இவங்கள தனியா நின்று வளர்த்து ஆளாக்க போராட்டம்ல. ஆனா அந்த போராட்டத்துல நான் தோத்துட்டேன் காவேரி. நான் தோத்துட்டேன் காவேரி, தோத்துட்டேன். பிள்ளைங்க கிட்ட பாகுபாடு பாக்குறவன் மாறா, வீரா, நீ ஒன்றும் பயப்படாத. அண்ணிக்கிட்ட சொல்லு, என்ன ஆனாலும் சரி ராகவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். ம். இப்ப எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? நானா? நான் எதுக்கு அழக போறேன்? அதெல்லாம் இல்லையே. நான் அளவெல்லாம் இல்லை, தைரியமா தான் இருக்கேன். உன் கண்ணுல இன்னும் அந்த ஈரம் கூட காயல. இப்ப எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? மாறா, என்னால முடியலடி, டேய். முடியல.